அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். அரசின் செயல்பாடுகளை விமர்சித்த மார்க்சிஸ்ட் கட்சியின் கே. பாலகிருஷ்ணனை கண்டித்து திமுக தனது கட்சி பத்திரிகையான முரசொலியில் எழுதிய தலையங்கத்தில் பொதுவாக வாய்க்கு வந்ததை பாலகிருஷ்ணன் சொல்வதற்கு கிடைக்கும் முக்கியத்துவம் என்பது அந்த குற்றச்சாட்டுகளுக்கான அழுத்தம் அல்ல, கூட்டணியில் இருப்பதால் கிடைக்கும் வெளிச்சங்கள் மட்டுமே என குறிப்பிட்டிருந்தது. இந்நிலையில் திமுகவால் தான் எங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கிறது என்பது ரொம்ப அதீதமான வார்த்தை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய மாநில செயலர் சண்முகம் கூறியுள்ளார். ஈஷா அறக்கட்டளை நிறுவனர் சத்குரு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் சந்தித்தார். அவருக்கு ஆதியோகி சிலையை பரிசளித்தார். சத்குருவை சந்தித்ததில் மகிழ்ச்சி. இந்திய ஆன்மீகம் குறித்தும் சமூகங்களை மாற்றியமைப்பதில் அதன் பங்களிப்பு குறித்தும் கலந்துரையாடினோம் என கூறியுள்ளார். சத்குரு எக்ஸ் தள பதிவில் பாரதத்தின் உள்துறை அமைச்சரை சந்தித்ததில் மகிழ்ச்சி. நமது தேசத்தின் நாகரிக அம்சங்களில் அவரது ஈடுபாடும் ஆர்வமும் போற்றத்தக்கது என கூறியுள்ளார். 5 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த 25 கோடி ரூபாயை மனதில் கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளை திமுக கவனிக்க வேண்டும் என தமிழக பாஜக பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தனியார் அமைப்பு சார்பில் மாணவர்கள் தீம் பார்க்கிற்கு செல்லும் பயணத்தை கவர்னர் ரவி கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக அவர்களுக்கு பிரதமர் மோடி எழுதிய தேர்வு வீரர்கள் புத்தகங்களை வழங்கினார். தொடர்ந்து அவர்களுடன் கலந்துரையாடிய ஆளுநர், படிக்கும் போதே மாணவர்கள் கனவு காண வேண்டும், புத்தகங்கள் தான் உங்களை செதுக்கும், கல்விதான் உறுதியையும் திறமையையும் கொடுக்கிறது, கல்வி மட்டுமே பிறருக்கு நன்மை செய்யும் பலம் வலிமையை கொடுக்கும், படிக்கும் போதே கனவு காணுங்கள், கடுமையாக முயன்று கல்வி படிக்க வேண்டும், மாணவர்கள் வாழ்க்கையில் நேர மேலாண்மையை நெறிப்படுத்த வேண்டும் என அறிவுரை வழங்கினார். கனடாவில் வசிக்கும் இந்தியர்களின் பெற்றோர் தாத்தா பாட்டிகளுக்கு நிரந்தர குடியுரிமை கோரும் புதிய விண்ணப்பங்களை ஏற்க மாட்டோம் என்று கனடா அறிவித்துள்ளது. ஒப்பந்த பணிகளுக்கு 60% கமிஷனா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, அரசின் மீது வெறும் குற்றச்சாட்டுகளை வைக்காமல் அதனை நிரூபித்து காட்டுமாறு சவால் விடுத்துள்ளார். நாக்பூர் கோரேவாடா மீட்பு மையத்தில் 3 புலிகள் மற்றும் ஒரு சிறுத்தை புலி ஆகியவை பறவை காய்ச்சல் வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தன. டில்லி சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி வீட்டிற்கு அனுப்பப்பட்டு பாஜக வெற்றி பெற்று தாமரை மலரும் என்று நம்பிக்கை வையுங்கள் என டெல்லியில் நடந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி கூறியுள்ளார். சீனாவில் HMPV என்ற புது வகையான நுரையீரல் தொற்று பரவ துவங்கி இருப்பதால் மருத்துவமனைகளில் கூட்டம் நிரம்பி வழிகிறது. இது பிற நாடுகளுக்கும் பரவக்கூடும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளதால் ஆசியா முழுதும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் சீனாவில் வழக்கமாக குளிர்காலத்தில் சுவாச தொற்றை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் தான் பரவி வருகிறது. இதுகுறித்து சீனாவுக்கு வரும் பயணியர் அச்சப்பட தேவையில்லை என அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மாவோனிங் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நடந்த தற்கொலை படை தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் 5 பேர் உயிரிழந்தனர். 32 பேர் பலத்த காயமடைந்துள்ளனர். இதில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.